ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க இந்த ரோஸ் எவ்வளோ அழகா இருக்கு. இது ஹனி டிஜியானுங்கிற ஒரு ரோஸ் பிளான்ட்டா. ஸோ சம்மர் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ டெம்பரேச்சரை ஒரு நாளைக்கு ஒரு நாள் கூடிக்கிட்டே இருக்கு. ஸோ வின்டர் போய் சம்மர் வந்துருச்சு. இனிமேல் ரோஸஸ்க்கு உண்டான சீசன் முடிஞ்சிச்சு. ஸோ பூவெல்லாம் ரொம்ப பெருசு பெருசாக பூக்காது. எல்லா சைஸஸ் சின்ன சின்னதாக மாறிடும். ஸோ இதெல்லாம் மல்லிகைப்பூ அந்த மாதிரி செம்பருத்திக்கு உண்டான சீசன், ரோஸஸ்க்கு உண்டான சீசன் கிடையாது. ஸோ நம்ம நிறைய ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் ரோஸஸ்க்கு கொடுக்கக்கூடாது. ஜஸ்ட்டு செடி வந்து உங்களுக்கு க்ரோத் மட்டும் இருந்தால் போதும். பூ பூக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ பூ சிறுசாக வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. சிறுசாக தான் வரும். டெம்பரேச்சர் ஏற ஏற பூவோட சைஸ் எல்லாம் சின்னதாகிடும். ஸோ நம்மளே வந்து செடிக்கு வந்து சாப்பாடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடலாம். ஸோ நம்ம என்பிகே கொடுத்து வளர்க்குறோம். என்பிகே கொடுத்து வளர்க்குறவங்க எல்லாமே 1 கிராம் கொடுத்த இடத்துல 1/2 கிராம் கொடுக்கணும். ஸோ சிண்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சொல்லியிருந்தேன், இல்லை 2 டேஸ்க்கு ஒன்ஸ் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் வீக்லி 2 டைம்ஸ் கொடுத்தாலே போதும். அதுலேயும் நீங்கள் ரொம்ப குறைச்சி கொடுத்தா போதும். ஸோ மெயினாக ஹியூமிக்கும் சீவீடு தான் செடிகளுக்கு நிறையா கொடுக்கணும். ஸோ அது வந்து ஆர்கானிக் உங்களுக்கு வேரை நல்லா கூலிங்காக வச்சுக்கிறோம். ஸோ இந்த செடி போன மாதம் எப்படி ப்ரூன் பண்ணணும்னு காமிச்சேன் உங்ககிட்ட. இந்த வீடியோ கூட இருக்குது. ப்ரூன் பண்ணதுக்கப்புறம் இதோட க்ரோத் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து மினியேச்சர் வெரைட்டி. ஸோ நல்லா பூத்து முடிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ட்ரிம் பண்ணிடணும். ஸோ பூவை செடியில் வச்சுருக்கக்கூடாது. ஸோ வெயில் காலத்தில் செடி வந்து அதை காப்பாற்றிக்கிறதுக்கே அது ரொம்ப சிரமப்படும். அதில் பூ வேறு நிறையா இருந்துச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும் செடி. ஸோ அதே மாதிரி பூ தாங்காது இந்த வெயிலுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த வெயிலுக்கு சீக்கிரம் ட்ரை ஆகிடும். ரொம்ப நேரம் தாங்காது. இதில் நமக்கு ஃபெர்டிலைசர்ஸ் வேறு நிறைய கொடுத்தீங்க அப்படின்னா பேர்ன் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ ரொம்ப குறைச்சிடணும். தண்ணி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ரொம்ப ஹார்ட் ப்ரூன் எல்லாம் பண்ணக்கூடாது. வெயில் காலத்தில் மைல்டாக ப்ரூன் பண்ணால் போதும். ஸோ நான் இந்த இடத்துல ஷேட் நெட் கொடுத்துருக்கேன். காரணம் இதுக்கு எனக்கு வெஸ்ட்டிலேருந்து வருது. ஸோ அதாவது மேற்கு பக்கத்துலேருந்து வெயில் வருது. கிழக்கு பக்கம் வெயில் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. நமக்கு அந்த உச்சி வெயிலும் அந்த மேற்கு பக்கத்தில் வர வெயில் வந்து அந்தளவுக்கு தேவையில்லை. ஓவர் ஆகிடும் செடிக்கு. ஸோ நீங்கள் பார்த்துக்கணும் உங்கள் வீட்டு சைடில் எந்த இடத்துல செடியை வச்சா கரெக்டாக இருக்கும்னு பார்த்துக்கணும். ரொம்ப ஹார்ஷாக எங்கேருந்து வருதோ அதை நீங்கள் ப்ளாக் பண்ணிடணும். ஸோ நான் ஏப்ரல்லேருந்து ஃபுல்லாக ஷேட் நெட் கொடுத்துடுவேன். ஸோ ஷவரிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுப்பா. அடிக்கடி சொல்கிறது, காலையிலையும் சாயங்காலமும் ஷவரிங் கண்டிப்பாக செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ க்ரோத்து நல்லா இருக்கும். இந்த வெயில் காலத்தில் செடி வளர்ச்சி நல்லா தான் இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி பேசில்ஸ் எல்லாம் இது போன மாதம் நம்ம கால்சியம் நைட்ரேட் எல்லாம் கொடுத்தோம்னால இந்த அளவுக்கு பெருசாக வளர்ந்துருக்கு. ஸோ பேசில்ஸும் நிறைய வரும் உங்களுக்கு, குட்டி குட்டியாக வரும். ஸோ ஆனால் அந்த அளவுக்கு பெருசாக வராது. ஸோ வின்டரில் வர அளவுக்கு ரொம்ப ஹைட்டாலாம் பேசில்ஸ் வராது. அளவாக தான் வரும். பழைய இலையெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக எடுத்துடணும். மைட்ஸ் அட்டாக் நிறையா வந்துடும். ஸோ பழைய இலை தேவையில்லை நமக்கு. ரொம்ப முத்தின இலை அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதனால் ஒரு யூஸும் கிடையாது. ஸோ நீங்களே எடுத்து விட்டுறலாம் அதுவே உதிர்ற அளவுக்கு. ஸோ யங்காக இருக்கிறத, புதுசாக இருக்கிற இலையெல்லாம் இதெல்லாம் யங்காக இருக்குது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதில் மைட்ஸ் அட்டாக் வராது. பழைய இலையில தான் மைட்ஸ் அட்டாக் வரும். ஸோ புது இலையில உங்களுக்கு இது பாருங்கள், பழைய இலை. புது இலையில த்ரிப்ஸ் தான் வரும். ஸோ நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இன்செக்டிசைட் ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ ஃபங்கிசைடை பொறுத்த வரைக்கும் தேவை கிடையாதுப்பா. ஒன்லி இன்செக்டிசைட் மட்டும் ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ வாட்ரிங் எப்படின்னா, தண்ணியை கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கொடுக்கணும். செடி ஃபுல்லாக நனையணும், வெளியில் வரணும். அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி கொடுக்கணும். சும்மா பேருக்கு மேலாப்பில் கொடுத்தீங்கன்னா அடியில் இருக்க வேரெல்லாம் நனையாத, அப்புறம் நிறையா டீஹைட்ரேட் ஆகிடும். செடிக்கு தண்ணி ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி பூத்த பூவெல்லாம் கண்டிப்பாக எடுத்துடணும். பூவே நமக்கு தேவையில்லை இந்த வெயில் காலத்தில். செடி வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுவும் பேபி பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பூவை கண்டிப்பாக நம்ம பூக்க விடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சக்கர்ஸ் நிறையா வரும். புதுசாக வாங்கி ஆன்லைன் ரோசஸ் வளர்க்குறவங்களுக்கெல்லாம் நிறைய சக்கர்ஸ் வரும். ஸோ அதாவது அந்த தாய் செடியிலேருந்து வளரும். அது எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துடணும். நிறைய எனர்ஜி அதை எடுத்துக்கிறோம். ஸோ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எது சக்கஸு, எது வந்து ஒரிஜினல்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து பேசில், அதாவது மேலே வர்றதெல்லாம் பேசில். உங்களுக்கு அந்த ஒட்டு கட்டினதுக்கு கீழே வர்றது எல்லாமே வந்து சக்கஸ். அதெல்லாம் ஒடிச்சு விட்டுறணும். ஸோ பாருங்கள், இது கொக்கோபிட் மீடியா.
ஸோ செடி நல்லா வளரும் இந்த சீசனில். உங்களுக்கு க்ரோத் நல்லா தான் இருக்கும். வெயில் காலத்தை பொறுத்த வரைக்கும் க்ரோத் நல்லாயிருக்கும். கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா கரெக்டாக வளர்த்து கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த சீசனில் நம்ம வளர்த்தோம்னா நம்ம குளிர் காலத்தில் நல்லா பூ பூக்க விடலாம். ஸோ பாருங்கள், சிண்டர் மீடியாவுக்கும் நான் தண்ணி கொடுத்துட்றேன். ஸோ மல்ச்சிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செடியை நீங்கள் மூடி வச்சிடணும். மேலே மேலே ஒயிட் ரூட்ஸ் நிறைய வரும். அந்த வேரில் அந்த வெயில் அந்த வேரில் பட்டுச்சு அப்படின்னா செடிக்கு இஷ்யூஸ் வந்துடும். ஸோ கண்டிப்பாக மல்ச்சிங் மூடிடணும். அதாவது நீங்கள் மண்ணில் இருந்துச்சுன்னா இலை தழைய வச்சு மூடிடுங்க. ஸோ கோகோபிட் சிண்டரில் வளர்க்குறவங்களுக்கு ஏதாச்சும் உங்கள்கிட்ட பழைய நெட் கிளாத் இருந்துச்சுன்னா மூடிடுங்க. ஸோ இல்லைன்னா இந்த மாதிரி அமேசானில் கிடைக்குது, அதையும் நீங்கள் வாங்கி மூடி வச்சிடலாம். ஸோ பேசில்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பேசில்ஸ் வர்றதுக்கு சீவீடு ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஸோ சீவீட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பேசில்ஸ் வரும். ஆனால் நீங்கள் பேசில்ஸ் ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு கால்சியம் நைட்ரேட்டை இந்த சீசனில் கொடுக்க முடியாது. ஸோ டெம்பரேச்சர் ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ கால்சியம் நைட்ரேட் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்க முடியாது. ஸோ எந்த அளவுக்கு க்ரோத் இருக்கோ அந்த அளவுக்கு க்ரோ ஆகட்டும்னு விட்டுடலாம். மெயினாக 13-40-13ங்கிற ஒரு சாப்பாடும் எப்சம் சால்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் செடிக்கு. ஸோ இதை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக செடிகளுக்கு கொடுக்கலாம். ஸோ வீக்லி 2 டைம்ஸ் கூட கொடுக்கலாம். ரோஸ் ஃபுட்டை கொஞ்சம் குறைச்சிடலாம். ரோஸ் ஃபுட்டு தேவையில்லை வெயில் காலத்தில். ஸோ எப்சம் சால்ட்டை ஒரு தடவை ஹியூமிக்கோடு கொடுங்க. எப்சம் சால்ட்டை 13-40-13 ஹியூமிக்கோடு கொடுங்க. ஒரு தடவை சீவீடு கூட கொடுக்கலாம். நீங்கள் டோசேஜை மட்டும் பாதி பாதியாக நீங்கள் குறைச்சிடணும். 1 கிராம் கொடுத்த இடத்துல 1/2 கிராமாக நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அழகாக உங்கள் செடி வளர்ந்து வந்துடும். ஸோ ரொம்ப ரொம்ப கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இலக்கருகள் அந்த மாதிரி இஷ்யூஸ் நிறைய செடிகளுக்கு வந்துடும். ஸோ சிண்டர் மீடியா, கோகோபிட் மீடியா நிறைய பேர் என்னை பார்த்து வளர்க்குறீங்க. நீங்கள் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஹியூமிக் ரொம்ப முக்கியம். ஸோ இது பொட்டாசியம் ஹியூமேட்டு, வெறும் ஹியூமிக் இல்லை, இதில் பொட்டாசியமும் மிக்ஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவை செடிகளுக்கு நீங்கள் கொடுத்துடணும். கொடுத்தீங்கன்னா ரூட் ரொம்ப கூலிங்காக இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். ஹியூமிக்கை நீங்கள் சாயிலில் வளர்க்குறவங்களா இருந்தாலும் சரி, எதில் வளர்க்குறவங்களா இருந்தாலும் ஹியூமிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஏன் ஹியூமிக் கொடுக்கணும், ஹியூமிக்னா என்னன்னு கூட நிறைய சொல்லியிருக்கேன். இதை ஜஸ்ட்டு காமிச்சிடுறேன். 1 ml 1 லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் செடிகளுக்கு எல்லா செடிகளுக்கும் நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ சீவீடும் ஹியூமிக்கு தான் வெயில் காலத்தில் நம்ம செடியை காப்பாற்றும். ஸோ நீங்கள் அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆர்கானிக்காக வளர்க்குறவங்க நிறையா நீர் அதாவது தண்ணியில் கலந்து தான் செடிகளுக்கு நிறையா கொடுக்கணும். உங்களுக்கு ரொம்ப திக்கான ஃபுட்டை எதுவும் கொடுக்காத அளவுக்கு செடினால் டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ நமக்கு எப்படி வெயில் காலத்தில் டைஜஸ்ட் பண்ண முடியாதோ செடினாலையும் டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் தண்ணியாக கலந்து தான் செடிகளுக்கு கொடுக்கணும். ஸோ நம்ம ஹியூமிக்கும் சீவீடு கொடுக்குறோம். அதனால் அதை காட்டுறேன் நான். செடிகளுக்கு இந்த மாதிரி கலந்து கொடுக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஹியூமிக் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நான் நாவல் கம்பெனியோடதை வச்சுருக்கேன். செடிக்கு வீக்லி ஒன்ஸ் ஃபுல்லாகவே நனைச்சி விட்ருங்க. வேர் ஃபுல்லாகவே நனைஞ்சு வெளியில் கொஞ்சம் வர அளவுக்கு ஃபுல்லாகவே நனைச்சி விட்டிங்கன்னா ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும். ஸோ இந்த டைமில் நமக்கு பொட்டாசியம் தேவையே இல்லை, பூ பூக்க விடுறதில்ல. ஸோ நமக்கு மெயினாக நைட்ரஜன் சத்தம் பாஸ்பரஸ் மட்டும் இருந்தால் போதும். வேர் வளர்ச்சி ப்ளஸ் உங்களுக்கு அந்த இலைக்கு மட்டும்தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பொட்டாசியம் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஸோ பாருங்கள், இந்த பூவெல்லாம் எப்படி பூ பூக்குது. பட் நான் கட் பண்ணிவிடுவேன். நான் கட் பண்ணால் தான் அடுத்த க்ரோத் இருக்கும். பூவுக்கு நிறையா எனர்ஜி போயிடும். ஸோ ஃபங்கிசைடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொடுக்க தேவையில்லை. அப்படி ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் நீங்கள் சாஃப் அந்த மாதிரி ஃபங்கிசைட்ஸ் கொடுக்காதீங்க. ட்ரைகோடர்மா விரிடி அந்த மாதிரி ஃபங்கிசைட்ஸ் கொடுக்கலாம். ஈவன் சூடோமோனஸ் கூட நீங்கள் கொடுக்கலாம் உங்கள் செடிகளுக்கு. உங்கள்கிட்ட காய்கறி செடிக்கு வாங்கின சூடோமோனஸ் இருந்தால் கூட நீங்கள் வேருக்கு நீங்கள் ஊற்றி விடலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அழகாக வளர்ந்து வந்துடும். ஸோ ஈவினிங் நேரம் ஐஸ் வாட்டரோட பாருங்கள், நான் ஈவினிங் டைமில் ஒரு 4 o'clock கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிடலாம். நல்லா ஐஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ரெகுலராக செடிகளுக்கு கொடுக்கும்போது மைட்ஸு அந்த மாதிரி இஷ்யூஸ் வராது உங்களுக்கு. வீக்லி ஒன்ஸ் நீங்கள் எக்ஸோடஸு இல்லைன்னா கெம்மு அந்த மாதிரி ஒரு பூச்சி மருந்து கண்டிப்பாக, அதுவும் ஆர்கானிக்காக இருக்கட்டும். முடிஞ்ச அளவுக்கு வெயில் காலத்தில் இன்ஆர்கானிக் இன்செக்டிசைட் தேவையில்லை. ஆர்கானிக்கான இன்செக்டிசைட் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். செடி ரொம்ப ஆரோக்கியமாக உங்களுக்கு க்ரோத் ஆகும்.
ஸோ பாருங்கள், நான் செடி எல்லாத்துக்குமே ஸ்ப்ரே பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறனால என்ன எஃபெக்ட்னா பாருங்கள், வேர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நிறைய ஒயிட் ரூட்ஸ் வரும். ஸோ அதே மாதிரி பேசில்ஸ் நிறைய வருது. உங்களுக்கு மேலாப்பில் இருக்கிற வேரெல்லாம் உங்களுக்கு ட்ரை ஆகாது. வெயில் உங்களுக்கு பட்டு பட்டு மேலாப்பில் இருக்க வேர் ட்ரை ஆச்சுன்னா பேசில்ஸும் வராது உங்களுக்கு. செடியோட க்ரோத்தும் குறைஞ்சிரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைக்கணும்ப்பா. இது குளிர்காலம் கிடையாது, நமக்கு வெயில். பாருங்கள் பேசில்ஸ் எவ்வளோ ஹைட்டாக போகுது. கால்சியம் நைட்ரேட் கொடுக்கக்கூடாது, நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ கால்சியம் நைட்ரேட் எல்லாம் இனிமேல் அடுத்து மழை காலம் வரும்போது தான் நம்ம கொடுக்கணும். இப்போ தேவை கிடையாது கால்சியம் நைட்ரேட்டு. ஸோ கோகோபிட் மீடியாலையும் பாருங்கள் பேசில்ஸ் எந்த அளவுக்கு க்ரோத் இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு பேபி பிளான்ட்ஸுக்கு கேர் அண்ட் டிப்ஸ் வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பெரிய செடிகளுக்கு சொல்லியிருக்கேன். புதுசாக வாங்கின செடிக்கு நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.